பிரபல நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கார். 46 வயதான ரோபோ சங்கர் சிறுநீரக பிரச்சனை மற்றும் உணவு குழாய் பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாகியிருக்கார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானார். ரோபோ சங்கர் அவர்கள் எல்லோருடைய மனதிலுமே ஒரு நீங்காத இடம் பிடிச்சிட்டார். விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு தனது திறமையை நிரூபித்து வெள்ளித்திரைக்கு வந்தார். கலக்கப்போவது யார் நிகழ்ச்சிக்கு முன்பே ஒரு சில படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தார். இருந்தாலும் அவருக்கு திரைத்துறையில் ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்து மிகப்பெரிய அளவில் அவரை உயர்த்தினது எந்த ஒரு திரைப்படம் அப்படின்னா வாயை மூடி பேசவும், அதே போல் மாரி. தனுஷ் நடிப்பில் வெளியான மாரி திரைப்படத்தில் ரோபோ சங்கர் படம் முழுக்க நிறையவே சிரிப்பு எல்லோருக்கும் உருவாக்கியிருப்பார். அதன் மூலம் ஹாலிவுட்டின் பிஸியான காமெடி நடிகராக ரோபோ சங்கர் மாறினார். பிறகு விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், சிம்புன்னு அனைத்து முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் வாங்கினார். தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார். டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருந்தார். ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சிகிச்சை பெற்று வந்தார். அதாவது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் குணமடைஞ்சார். அதன் பின்னர் தொடர்ந்து தன் வேலைகளில் கவனம் செலுத்தி வந்த ரோபோ சங்கர் மீண்டும் சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டார். திடீரென அவர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வந்துச்சு. இரத்த அழுத்தம், சிறுநீரக பிரச்சனை போன்ற காரணங்களால் அவர் சிகிச்சை பெற்று வந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இந்த முறையும் ரோபோ சங்கர் மீண்டும் உடல்நலம் தேடி வருவார்னு எல்லோரும் எதிர்பார்த்து வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாகிட்டார். அவரினுடைய பிரிவை ரசிகர்களாலும் ஒட்டுமொத்த திரை உலகினராலும் ஏற்றுக்கொள்ள முடியலை. 46 வயதே ஆகக்கூடிய ரோபோ சங்கர் இவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு போவார்னு யாருமே நினைக்கவே கிடையாது. தன் அசாத்திய நகைச்சுவை திறனால் கோடிக்கணக்கானோரை சிரிக்க வச்சவர் தான் ரோபோ சங்கர். அப்படி ஒரு மனிதனுக்கு இந்த வயதில் மரணம் ஏற்பட்டிருப்பதை யாராலும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ கூட ரசிகர்களுக்கு ஏதேனும் அழுத்தம் ஏற்படும் போது விஜய் டிவியில் அவர் செய்த காமெடி ஷோக்களையும் திரைப்படங்களில் அவரினுடைய காமெடியையும் தான் பார்த்து தங்களின் அழுத்தத்தை பொக்கி வராங்க. குறிப்பாக அவருடைய காமெடி நிகழ்ச்சிகள் இன்ன வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு கலைஞனை தமிழ் சினிமாவில் இழந்துட்டோன்றது மிகப்பெரிய அளவில் வேதனையாக இருக்குது. சிறு வயதில் பல கஷ்டங்களை ரொம்பவே அவர் கடந்து வந்திருக்கிறார். திரைத்துறையில் இந்த நிலையை அவர் தொடுவதற்கு அவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கு. சினிமாவில் பரபரப்பாக நடித்து வந்தாலும் கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் டிவி நிகழ்ச்சிகள்லையும் இதர நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு மக்களை மகிழ்ச்சிக்கிட்டே இருந்தார். அவர் நம்மை விட்டு பிரிவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல.